Good morning, students. Have you written test? Those who are not write test, please write it. Somebody only sent the answers. Then they have written the index also. Really, I am very happy. Please, those who are not write test, please write it. Write the test regularly. That is very, very important. Okay. See, today we are going to study political developments in South America. Okay, political developments in South America. தென் அமெரிக்காவின் அரசியல் வளர்ச்சி போக்கு எப்படி இருக்குது? ஓகேயா? See, Mayas and Aztecs, that is the group of the people. Okay, before the European discovery of America, 3 centers of civilization existed there in Mexico in Central America and in Peru in South America. Okay, three centers of civilization. என்னது? 3 centers of civilization. 3 நாகரிகங்கள் மையங்களாக அமைந்தன. சரியா? See, the Maya, the Inca and the Aztec civilization were highly advanced. What are the 3 civilizations? The Maya, the Inca and the Aztec civilization were highly advanced. High level இருந்துகிட்டு இருந்துச்சு. சரியா? அந்த 3 civilization முன்னேறிய நாடுகளாக இருந்தது. There were several states in each of these areas of civilization. ஆனால் மற்ற நாகரிகங்களுக்கு உட்பட்ட பகுதிகள் பல நாடுகள் இருந்தது அதில். சரியா? வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங் கவர்மெண்ட்ஸ் எக்ஸிஸ்டட். ஆனால் அங்கே எப்படி இருந்துச்சு? நல்ல ஒரு சிறந்த நிர்வாகம் இருந்தது. நல்ல கட்ட அமைப்புகள் மிக்க நல்ல சிறந்த நிர்வாகம் இருந்தது. வலிமை மிக்க அரசாங்கமும் இருந்தது. ஓகே, அரவுண்ட் த 11th century large cities formed into the League of Mayapan. ஓகே, ஆனால் 16ஆம் நூற்றாண்டில் எப்படி இருந்துச்சுன்னா பெரிய நகரங்கள் இணைந்து மாயாபன் என்னும் அமைப்பாக உருவானது. சரியா? ஃபார் ஓவர் 100 years ஆஃப் லீக் மாயப்பன் லாஸ்டட். பட் என்ன ஆயிடுது? 100க்கு மேற்பட்ட ஆண்டுகள் செயல்பட்டு வந்தன. சரியா? யூரோப்பியன் காலனைசேஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட். ஐரோப்பிய நாடுகள் என்ன செய்தாங்க? இங்கே காலனிஸாக வச்சுருந்தாங்க இல்லையா? அதனுடைய தாக்கம், அதர்வைஸ் இம்பேக்ட், அதனுடைய விளைவு எப்படி இருந்தது? இந்த 16th century when the Aztecs were at the height of their power, the whole empire collapsed before a handful of adventure led by the Spaniard named Hernan Cortés. Okay, 16th century when the Aztecs were the height of their power. 11ஆம் நூற்றாண்டில் அஸ்டக்குகள் தங்களுடைய அதிகாரத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது ஹெர்னான் ஹோட்டஸ் அப்படிங்கிறவர் ஸ்பானியரின் தலைமையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு அவர் துணிச்சல் மிக்கவராக வீரர்களின் முன் மொத்த பேரரசும் நிலைகுலைந்தது. என்னது? வீழ்ச்சி அடைந்தது. மெக்சிகன் சிவிலைசேஷன் கொலாப்ஸ்ட். ஸோ என்ன ஆகுது? மெக்சிகன் நாகரிகம் சீர்குலைந்தது. சிவிலைசேஷன்னா என்னது? நாகரிகம். சரியா? கொலாப்ஸ்னா அழிந்தது. வித் இட் தி கிரேட் சிட்டி டென்கோசிட்டிலியன் வேர் ஆல்சோ பரிஷ்ட். என்ன செய்துச்சு? டெனோசிட்டிலியன் அதுவும் என்ன செய்துச்சு? கம்ப்ளீட்டாக அழிந்து போனது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்டு worst ஜினோசைட்ஸ். என்னது? இது ஒரு பெரிய இன படுகொலைன்னு சொல்ல அளவுக்கு இருந்தது. புரியுதுங்களா? ஸோ பை த late 18th century demand for political freedom, administrative autonomy and economic self-determination was articulated throughout Latin America. ஆனால் 18ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் பொலிட்டிக்கல் அரசியல், ஃப்ரீடம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆட்டோனமி நிர்வாக சுய ஆட்சி அண்ட் எக்கனாமிக் செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்னது? தன்னால் உரிமை செய்யும்
உரிமை முடிவு எடுக்கும் சுயமாக முடிவு எடுக்கும் உரிமை ஓகே வாஸ் ஆர்டிகுலேட்டட் த்ரூ அவுட் லாட்டின் அமெரிக்கா. யாருக்கு வந்துச்சு? லாட்டின் அமெரிக்கா, அதாவது லத்தீன் அமெரிக்கா முழுவதும் பரவியது. ஸோ என்ன ஆகுது? தேர் வேர் பிளட்டி கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் Haitian slaves, colonists, the armies of the British and the French colonies. இதனால் என்ன ஆகுது? ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் காலனி ஆதிக்க சக்திகள் படையெடுப்புகளிடையே கொடூரமான போர்கள் ஏற்பட்டது. நல்லா புரிஞ்சுக்க. இப்போ யாருக்கெல்லாம் சண்டை நடக்குது? பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும். இதே தான் நடந்துச்சு எங்கே? இன் இந்தியா. The British and the French both are fought with each other in India. Carnatic War, first Carnatic, second Carnatic, third Carnatic War. Everything happened in India. Okay, so same thing also happened in Latin America. Okay, see the next one is impact of Napoleonic invasion of Spain and Portugal. The America and the French revolutions provided inspiration to the Latin America. நல்லா புரிஞ்சுக்கமா. அமெரிக்கா பிரெஞ்சு புரட்சியின் காரணமாக லத்தீன் அமெரிக்கர்களுக்கு ஊக்கம் அளித்தது. ஏன்னா அமெரிக்கா என்ன செய்திச்சு? ரெவல்யூஷன் என்ன செய்திச்சு? ஃப்ரீடம் கிடச்சிருச்சு இல்லையா? அவங்க சுதந்திரமாக ஆள தொடங்கிட்டாங்க. அதே ஃப்ரெஞ்சும் அதேமாதிரி ஆகிட்டாங்க. இதை பார்த்தோன்னே யாருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது? லாட்டின் அமெரிக்காவுக்கு. புரியுதுங்களா? த நெப்போலியனிக் இன்வேஷன் ஆஃப் ஸ்பெயின் and the Portugal in 1808 quickened the process of liberation struggle in South America. இதனால் என்ன செய்கிறாங்க? 1808 நெப்போலியன் ஸ்பெயின் போர்ச்சுகல் ஆகிய நாடுகளில் மீது என்ன செய்கிறான்? படையெடுக்கிறான். தென் அமெரிக்காவில் விடுதலை போராட்ட செயல்பாடுகள் விரைவுபடுத்தப்படுகிறது. புரியுதுங்களா? என்ன ஆகுது? த ப்ராசஸ் ஆஃப் லிபரேஷன் ஸ்ட்ரகிள், லிபரேஷன் ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு குயிக்காக ஏற்படுத்தப்பட்டாங்க. ஆல்ரெடி the spirit of independence was growing under the leadership of Simon Bolivar, called El Liberator, the Liberator. ஓகேயா? என்ன சொல்கிறாங்க? விடுதலை வீரர். அது தமிழில் என்ன சொல்லுங்கன்னா தலை தகர்ப்பாளர். புரியுதுங்களா? தகர்ப்பாளர் என அறிவிக்கப்படுகின்ற சைமன் போலிவர் என்ன செய்கிறாரு? தலைமையில் விடுதலை உணர்வு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்கள்கிட்ட என்ன செய்யுது? விடுதலை உணர்வு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஸோ என்ன ஆகுது? In the case of Brazil, the Portuguese royal family in the contest of conquest of Portugal by Napoleon fled from the Lisbon and thereby assisted the transition of Brazil from colony to independence nation. என்ன ஆகுது? நெப்போலியன் என்ன செய்கிறாரு? போர்ச்சுகலை நெப்போலியன் என்ன செய்கிறாரு? கைப்பற்றாரு. அப்படி கைப்பற்றும் போது போர்ச்சுகல் அந்த அரசல் ஃபேமிலி இருக்கு இல்லையா, அது என்ன செய்கிறாங்க? லிஸ்பனில் இருந்து என்ன செய்கிறாங்க? ஓடுறாங்க. லிஸ்பன் இஸ் த கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகல். அங்கேருந்து என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. எங்கே? தப்பி ஓடுறாங்க. அப்படி போன உடனே போர்ச்சுகல் காலனியாக இருந்த பிரேசில் என்ன செய்யுது? எந்த இடத்துல? பிரேசில் சவுத் அமெரிக்காவில் இருந்த காலனி என்ன ஆகுது? சுதந்திர நாடாக மாறுகிறது. பெட்ரோ ஃபர்ஸ்ட் ரினவுன்ஸ்டு the claim to the Portuguese throne, declared independence of Brazil. என்ன செய்கிறாரு? அவர் போர்ச்சுகலை இண்டிபெண்டன்ஸ் நேஷனாக டிக்ளேர் பண்ணுறாரு. ஓகே, see the next one is Monroe Doctrine. That is also very important. See, Monroe Doctrine. The fight for independence intensified when Napoleon fell in 1815. But Monroe, the president of the USA, came up with his famous Monroe Doctrine. என்ன செய்கிறாரு? 1815 நெப்போலியன் வீழ்ச்சி அவருடைய ஆட்சி வீழ்ச்சி அடைகிறது. அப்படி இருக்கும்போது அமெரிக்க குடியரசுத் தலைவர் மன்ரோங்கிறவர் என்ன செய்கிறாரு? ஒரு புகழ்பெற்ற மன்ரோ டாக்டரினை வெளியிடுறாரு. டாக்டர் மீன்ஸ் கோட்பாடு அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறாரு, வெளியிடுறாரு. ஓகேயா? இதில் இந்த வெளியிடும்போது என்ன ஆகுது? இந்த அவர் என்ன சொல்கிறாரு? which declare that if European interfered anywhere in America, north or south, it would amount to waging a war against United States. என்ன சொல்கிறாங்க? நீங்கள் இப்போ ஒரு கொள்கை வெளியிடுறாரு.
ஆனால் அப்படி வெளியிட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, அமெரிக்காவில் எந்த பகுதி, அது நார்த் ஆர் சவுத், எந்த இடத்துல யூரோப்பியன்ஸ் வந்து அவங்க அவங்க பொலிட்டிக்கல் மேட்டர்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல தலையிட்டாங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்வோம், நாங்கள் போர் செய்கிறதுக்கு ரெடி ஆயிடுவோம் அப்படின்னு ரொம்ப பயமுறுத்துகிறாங்க. யார்? அமெரிக்கா. யாரை பயமுறுத்துகிறாங்க? யாரை? யூரோப்பியன்ஸை. ஓகே, திஸ் த்ரெட் ஃப்ரெட்டன்ட் த யூரோப்பியன் பவர்ஸ். இதனால் யாருக்கு பயம் வருது? யூரோப்பியன்ஸுக்கு பயம் வருது. ஐயோ, இனி நம்ம வந்து அவங்க அங்கே போய் ஏதாவது நம்ம இன்டர்ஃபியர் ஆனானா என்ன செய்வான், நம்ம மேலே வார் பண்ணுவான், அப்படின்னா நம்ம இடமே அழிஞ்சு போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பை இன் 1830 the whole of South America was free from European domination. இதனால் என்ன ஆகுது, சவுத் அமெரிக்கா எப்படி ஆயிட்டு, ஃப்ரீ ஆயிடுச்சு. ஓகே, சவுத் அமெரிக்கா நினச்சிச்சு ஃப்ரீ ஆயிடுச்சு. ஓகே, thus the US protested the South America Republic from Europe. என்ன ஆகுது, உடனே இவ்வாறு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து என்ன ஆகுறாங்க, அமெரிக்கா தென் அமெரிக்கா குடியரசுகளை காப்பாற்றியது. பட் there was no one to protect them from the protectorate that United States. ஆனால் யாரை காப்பாற்றிய அமெரிக்காவிடமிருந்து தென் அமெரிக்காவை காப்பாற்ற என்ன செய்யலை, யாருமே இல்லை. புரியுதுங்களா? அடுத்து டிஸ்யூனிட்டி அமங் த லாட்டின் அமெரிக்கா நேஷனலிஸ்ட். எதனால அங்கே உள்ள தேர் இஸ் நோ யூனிட்டி, அதுதான் மெயின் ரீசன். சரியா? தேர் இஸ் நோ யூனிட்டி. டிஸ்யூனிட்டினா நோ ப்ராப்பர் யூனிட்டி. லாட்டின் அமெரிக்கன் நேஷனலிஸ்ட் fought not only the Spain, Portugal but also each other. ஓகேயா? லாட்டின் அமெரிக்கா நேஷனலிஸ்ட் ஃபாட் நாட் ஒன்லி என்னது, லத்தீன் அமெரிக்கா தேசியவாதிகள் ஸ்பெயின், போர்ச்சுகல் ஆகியவற்றின் எதிராக மட்டும் போர் செய்யவில்லை, வேற ஏன்ட்ட தங்களுக்குள்ளே மோதி கொண்டார்கள். தே ஃபாட் வித் ஈச் அதர், தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாங்க. இன் 1821 சென்ட்ரல் அமெரிக்கா சீஸ்டு ஃப்ரம் மெக்சிகோ. என்ன செய்கிறாங்க, இன் 1821 மத்திய அமெரிக்கா இருக்கல மெக்சிகோ இருந்து பிரிந்தது. சரியா? அவங்கள்ட்ட இருந்து நினச்சிட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க. லேட்டர் இன் 1839 சென்ட்ரல் அமெரிக்கா இட் செல்ஃப் ஸ்பிளிட் இன்டு 5 ரிப்பப்ளிக். எப்படி? 5 குடியரசு நாடுகளாக பிரிந்தது. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன செய்தாங்க, ஒவ்வொரு நாடுகளும் உருவாகே ஸ்பிளிட் ஃப்ரம் தட் வாட் பிரேசில் இன் 1828. இன் 1830 வெனிசுலா அண்ட் ஈக்குவடார் சீட் ஃப்ரம் த கிராண்ட் கொலம்பியா த ரிப்பப்ளிக் கிரியேட்டட் போலிவார். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லேருந்து ஒவ்வொரு இடங்கள் என்ன செய்துச்சு, பிரிந்து போனது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுஎஸ் இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட். யுஎஸ் இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட், அமெரிக்காவில் ஏகாதிபத்தியத்தின் ஆர்வம் எப்படி இருந்தது? அட் த ட்ரோன் ஆஃப் த 20th century த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹேட் ஆக்குபைடு கியூபா, புர்ட்டோ ரிக்கோ ஆஃப்டர் டிஃபீட்டிங் த ஸ்பானிஷ் இன் 1898. என்ன ஆகுது, 20ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் இன் 1898 இந்த ஸ்பானியர்கள் தோற்கடித்த அமெரிக்கா கியூபாவை போர்ட்டோரிக்கோ கைப்பற்றி கொண்டது. புரியுதுங்களா? அந்த அமெரிக்கா எந்த இடங்கள்லாம் கைப்பற்றிக்கிட்டு, கியூபாவையும் போர்ட்டோரிக்காவையும் கைப்பற்றி கொண்டது. ஓகேயா? ஸோ ஃப்ரம் 1898 to 1902 கியூபா வாஸ் அண்டர் யுஎஸ் மிலிட்ரி ரூல். யாருக்கு கண்ட்ரோலில் இருக்கிறாங்க? யுஎஸுடைய இராணுவ ஆட்சியின் கீழ் இருக்காங்க. புரியுதுங்களா? வென் த அமெரிக்கன்ஸ் ஃபைனலி லெஃப்ட் தே ரீடைன்ட் ஏ நேவல் ஸ்டேஷன் இன் கியூபா. என்ன ஆகுது, அங்கே வந்து இறுதியில் என்ன ஆகுது, அமெரிக்கா கியூபாவை விட்டு வெளியே போகும்போது கியூபாவை கடற்படை தளை ஒன்றை மட்டும் தங்கள் வசம் வைத்து கொண்டது. புரியுதுங்களா? ஆனால் கியூபாவை விட்டு வெளியே போனால் கூட அவங்களுடைய கடற்படை தளத்தை மட்டும் என்ன செய்துட்டாங்க, அவங்களுக்கு வச்சுக்கிட்டாங்க. ஸோ ரூசல்ட் மேட் அன் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் டு த டாக்ட்ரின் இன் 1904. ஆனால் என்ன சொல்கிறாரு, 1904 ரூசல்ட்டு மன்ட்ரோ கோட்பாட்டின் ஒரு திருத்தத்தை கொண்டு வராரு. மன்ட்ரோ கோட்பாடு நம்ம படிச்சிருக்கோம்ல, மன்ட்ரோ டாக்ட்ரின், அதில் ஒரு சின்ன திருத்தத்தை கொண்டு வர்றாரு. அமெண்ட்மெண்ட்னா என்னது, திருத்தம் கொண்டு வர்றது. புரியுதுங்களா? ஸோ இட் ஆதரைஸ்டு த யுஎஸ் இன்டர்வென்ஷன் இன் லாட்டின் அமெரிக்கா இன் ஆர்டர் டு மெயின்டைன் ஆர்டர். எதுக்காக நாங்கள் வந்து திருத்தம் கொண்டு வரோன்னா, ஒழுங்கை பராமரிப்பதற்காக லத்தீன் அமெரிக்காவின் விவகாரத்தில் தலையிட அமெரிக்காவிற்கு அனுமதி வழங்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டது. புரியுதுங்களா? நாங்கள் என்ன செய்கிறோம், லத்தீன் அமெரிக்காவை நல்ல நிலையில் கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த திருத்தத்தை பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. புரியுதுங்களா? லாட்டின் அமெரிக்கா ப்ரொட்டஸ்டட் அமெரிக்கன் இன்டர்வென்ஷன் அண்ட் டிஸ்லைக்டு த டாலர் இம்பீரியலிசம். ஆனால் லாட்டின் அமெரிக்கா என்ன செய்யலை, அமெரிக்காவின் தலையீட்டை எதிர்க்குது. அதே மாதிரி டாலர் இம்பீரியலிசத்தையும் என்ன செய்யலை, விரும்பலை.
The opposition to political intervention produced a change in US policy after 1933. In 1933 பிறகு அமெரிக்காவின் கொள்கை மாற்றத்தை ஏற்படுத்தியது. புரியுதுங்களா? ஃப்ராங்க்லின் டி ரூசெல்ட் in his good neighbor policy agreed that US would not intervene in the internal affairs of any state and would give economic and technical assistance to Latin America. ஆனால் ரூசெல்ட் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய என்னது குட் நெய்பர்னா என்னது, அண்டை, நல்ல அண்டை வீட்டுக்காரன் அப்படின்னா என்னென்னா பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி கொள்கையை அமெரிக்கா வேறு எந்த நாடுகளிலும் உள்நாட்டு விவகாரங்களிலும் தலையிடாது என கூறியதோடு லாட்டின் அமெரிக்காவுக்கு நாங்கள் என்ன செய்வோம், டெக்னாலஜிக்கல் எக்கனாமிக் அசிஸ்டன்ஸ் டு லாட்டின் அமெரிக்கா, கண்டிப்பாக தொழில்நுட்ப விஷயத்துலேயும் பொருளாதார விஷயத்துலேயும் நாங்கள் கண்டிப்பாக என்ன செய்வோம், நல்லா ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? லிசன்மா, ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் லெசன். மைண்டில் வச்சுக்க, ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் லெசன். ஐ தாட் yesterday your written test. Those who are not write test, please write it. At same time, next one more map test also I told them to write. Should write it. That is also very very important map. Next I am going to take a geography second lesson. Okay. Now I am going to take geography second lesson. Climate and natural vegetation of India. Okay. Climate. Natural and natural vegetation of India. See what is meant by climate. What is meant by climate and weather? Weather, what is the difference between climate and weather? Weather means what? Particular time, particular period of particular place, particular period of time also. Okay, yeah, particular period na அந்த நேரத்தில் அந்த அந்த சீதோசன நிலை எப்படி இருக்குது, ஓகே, தட்பவெப்பநிலை எப்படி இருக்குதுங்கிறது தான் வெதர். டி அண்டர்ஸ்டாண்ட் நவ்? இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம வாட் இஸ் கிளைமேட் நவ் அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்போம். ஆனால் அந்த மாதிரி கேட்கக்கூடாது. நம்ம வந்து வாட் இஸ் வெதர் நவ் தான் கேட்கணும். வெதர்னா என்னதுன்னா பர்டிகுலர் ஏரியாவில் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் எப்படி இருக்குது. டுடே வாட் இஸ் த வெதர் ஆஃப் என்னது, இப்போ நம்ம மதுரையில் வெதர் எப்படி இருக்குது அப்படி தான் நம்ம கேட்கணும். ஓகே, கிளைமேட்டுன்னா லார்ஜ் ஏரியா லாங் பீரியட். லார்ஜ் ஏரியா லாங் பீரியட்னா என்னது, லார்ஜ் ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, ஹோல் ஆஃப் த இந்தியா, லார்ஜ் லாங் பீரியட் 1 இயருக்கு இந்தியாவின் கிளைமேட் கண்டிஷன் எப்படி இருக்குது, ரொம்ப டார்பிக்காக இருக்கும், ரொம்ப வெயிலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. புரியுதுங்களா? அதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கிளைமேட் அண்ட் த வெதர். ஓகேயா? ஆக்சுவலி நம்ம கிளைமேட் எப்படி இருக்கும், இந்தியாவில் கிளைமேட் எப்படி இருக்கும், மோஸ்ட்லி டார்பிக்காக தான் இருக்கும். ஓகேயா? ரொம்ப ஓரளவு ஹாட்டாக தான் இருக்கும். மோஸ்ட்லி சவுத் இந்தியாவில் ஹாட்டாக இருக்குங்கன்னு சொல்லலாம். பட் நார்த் இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் ஓரளவு என்னது கூலாகவே இருக்கும். ஓகேயா? சரி, ஓகே. த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கிளைமேட். The factors affecting the climate. What are the important factors? What is my factors? Factorsனா என்னது, அதனுடைய இம்பார்ட்டன்ட் நிபந்தனைகள். ஒவ்வொரு ஏரியாவில் நம்ம எப்படி காலநிலைகளை பாதிக்கும் காரணிகள் எப்படி இருக்குது, இந்த காலநிலைகள் எந்தெந்த காரணிகள்லாம் காலநிலையை பாதிக்குது அப்படிங்கிறது. சரியா? Climate of India affected by factors of latitude, altitude, distance from the sea, monsoon wind, relief features and jet stream. Okay, see, equable climate is also called British climate, which is neither too hot or too cold. ரொம்ப வெயிலாகவும் இருக்காது, ரொம்ப மழையாகவும் இருக்காது, ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது. இதுக்கு இப்போ எந்த கிளைமேட் பேர் என்னது, ஈக்குவபிள் கிளைமேட், சமநிலை, அதாவது என்னது சமசீர் காலநிலை அப்படி சொல்லலாம். இந்த கிளைமேட் எங்கே இருக்குன்னா பிரிட்டிஷில் இருக்குது. அதனால் இந்த பேருக்கு என்ன சொல்கிறாங்க, பிரிட்டிஷ் கிளைமேட்னு சொல்கிறாங்க. ஓகேயா? See, the factors affecting the climate. First one is latitude. What is meant by latitude? அச்சங்கள்னா என்னது? Listen, see, latitudely India lies between 8°4 north, n means north, okay, yeah, see, and 37°6 north latitude. Okay, yeah, latitude, what is meant by latitude? The imaginary lines drawn from where, west to east. Okay, yeah. What is by longitude? The imaginary line drawn from north to south. Okay, yeah, longitude, long, latitude means west to east. ஓகே, அந்த இமேஜினைன்ஸ் நம்ம வந்து குளோபை பார்க்கும்போது ஒரு லைன் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்குறால, சும்மா அந்த லைன் சும்மா போடலை. பிகாஸ் ஒய் தே ஹவ் ட்ரான் த லைன் டு ஐடென்டிஃபை த பிளேஸ் ஆர் டைம்.
ஓகேயா. ஐடென்டிஃபை த பிளேஸுக்காக தான் அந்த லைனை போட்டிருக்காங்க. ஓகேயா. சி நம்ம வந்து சும்மா லைன் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்காத. தே ஹவ் ஐடென்டிஃபை த பிளேஸ் அண்ட் த டைம் ஆல்சோ. ஓகே, that's why they have drawn the line. Okay, the topic of cancer divided the country into two equal parts. Okay, இந்தியாவில் சென்டரில் ஒரு லைன் வரும் இல்லையா, that is the line is topic of cancer. Okay, இந்த லைன் divided the country into two equal parts. ரெண்டாக டிவைட் பண்ணுது, நார்த் இந்தியா சவுத் இந்தியா. ஓகேயா. see, topic of cancer experience high temperature and so severe cold season throughout the year, whereas area to the north as the parallel enjoy subtropical climate. எப்படி இருக்குது தென் நமக்கு வந்து இரு கடகரை, அதாவது டாபிக் ஆஃப் கேன்சர் பகுதியில் வந்து ஆண்டு முழுவதும் அதிக வெப்பமும் அதாவது மிக குளிரற்ற சூழ்நிலையும் காணப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுத்து நம்ம வந்து சவுத்து வந்து எப்படி இருக்கும், ஓரளவு ஹீட்டாக இருக்கும். நார்மல் டெம்பரேட் கிளைமேட்டாக தான் இருக்கும், நார்மல், ரொம்ப ஹாட்டாக இருக்காது. ஓகேயா. the next one is altitude. what is by altitude? அதனுடைய உயரம். when the altitude increase the temperature decrease. நல்ல மைண்டில் செட் பண்ணிக்க. when the altitude increase, புவி பரப்பில் இருந்து உயரே செல்ல செல்ல அந்த வளிமண்டலத்தின் ஒவ்வொரு என்ன செய்யும், 1000 மீட்டர் மேலே போக போக 6.5 டிகிரி செல்சியஸ் என்ன செய்யுது, குறையுது. புரியுதுங்களா? நல்லா மைண்டில் சேர்த்திக்க. த டெம்பரேச்சர் டிக்ரீஸ். புரியுதுங்களா? டெம்பரேச்சர் டிக்ரீஸ் when the altitude increase, உயரே செல்ல செல்ல டெம்பரேச்சர் என்னது, குறைகிறது. டெம்பரேச்சர் டிக்ரீஸ் at the rate 6.5 டிகிரி செல்சியஸ் for every 1000 மீட்டர் ஆஃப் ascent. ஒவ்வொரு 1000 மீட்டர் மேலே செல்ல செல்ல எவ்வளோ டிகிரி குறைதான், 6.5 டிகிரி செல்சியஸ் குறைதான். இட் இஸ் கால்டு நார்மல் லேப்ஸ் ரேட். இட் இஸ் கால்டு நார்மல் லேப்ஸ் ரேட். என்ன சொல்கிறாங்க, வெப்ப குறைவு விகிதம் அப்படிங்கிறாங்க. வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் பிளேசஸ் இன் த மவுண்டன் ஆர் கூலர் தேன் த பிளேசஸ் ஆன் த பிளைன்ஸ். ஓகேயா. ஸோ என்ன செய்யுது, நம்ம சமவெளி பகுதி இருக்கு இல்லையா, பிளைன்ஸ் ஏரியா காட்டில் கூட மலைப்பகுதி எப்படி இருக்கும், எப்போவுமே குளிராகவே இருக்கும் இல்லையா. நம்ம என்ன நினைப்போம், மேலே போக போக ஹீட்டாக இருக்கும்னு நினைப்போம் இல்லையா. ஆனால் ஆல்ரெடி நான் இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டேன் உனக்கு. 1000 மீட்டர் மேலே போகும்போது எப்படி இருக்குமா, 6.5 டிகிரி செல்சியஸ் என்ன செய்யுமா, ஹீட்டு குறைஞ்சிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது எங்கே நல்ல மலைப்பகுதியில் எப்படி இருக்குமா, ஹீட் வந்து கம்மியாகிட்டே இருக்குமா. ஸோ ஊட்டி அண்ட் several hill stations of South India and the Himalayan ranges like Mussoorie, Shimla, etc. are much cooler than the places located on the Great Plains. புரியுதுங்களா? இந்த ஏரியாக்கெல்லாம் எங்கே இருக்குது, மலைப்பகுதிகளில் இருக்கிறனால அந்த ஏரியா எப்போவுமே விரும்ப கூலாகவே இருக்குது. ஓகேம்மா. தென்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த sea, all of listen see. அந்த இதை வந்து distance from the sea onwards I will take next period. So today class is over, but you have right test geography first lesson. Keep it in your mind. Geography first lesson, 1 words, very limited 1 words only there. Totally 7 1 words. I think they choose the correct answer. Then 5 match da. Then give reason 4. Distinguish between 3. Then brief அதாவது 2 mark questions 5. ஓகேயா. நீ இப்போ வந்து வெனஸ்டே மீன்ஸ் அன்னைக்கு நான் வீடியோ அனுப்பக்கூடிய அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது ஹோம்ஒர்க்கு. ஆல்ரெடி வெதர் யூ ஆர் ரிட்டன் ஆர் நாட் ஐ டோன்ட் நோ, பட் யூ ஷுட் ரைட் டெஸ்ட்டு. கண்டிப்பாக நீ எழுதியிருந்தாலும் நோ ப்ராப்ளம். நீ எழுதியிருந்தேன்னா ஒன்றும் இல்லை, மறுபடியும் இன்னொருக்கா எழுதிக்க. ஆக்சுவலி நான் வந்து டெஸ்ட்டு நோட்டு போட்டு எழுத சொல்லியிருக்கேன். ஏற்கனவே எழுதிட்டேன்னா பிரச்சனை இல்லை. அப்படி எழுதலைன்னா நீ போன டெஸ்ட்டு எழுதிக்கோ, ஹிஸ்ட்ரியில் உள்ள டெஸ்ட் எழுதிக்கோ. அடுத்து மேப் டெஸ்ட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு ஜியாகிரஃபி ஃபஸ்ட் லெசனில் உள்ள choose the right answer, match the following, give reason, distinguish between 2 mark questions, 5 2 mark questions, first detail only. Okay ma, hereafter I will give the question clearly. I will give the question, please note it. Okay yeah. 1 words 2 mark question. 2 mark question means give reason also 2 mark question, distinguish between also 2 mark question, 2 mark question short question also 2 mark question, then first detail only. This much only enough. Wednesday test ku Wednesday after seeing the watch video class பார்த்து முடிச்ச உடனே ஏதாவது புரியலைன்னா மட்டும் கால் பண்ணி கேளு, இல்லைன்னா உடனே மார்க் பண்ணிவிட்டு உட்காந்துருந்து படி. டெஸ்ட் நோட் all should write test in the test note. You are correct yourself. At same time you are sit and write test in front of your parent or your brother or sister. Should correct yourself.
write it, enter the mark in the index side. Please take photo and send me. Okay, yeah? Thank you.